இட்ஸ் மங்காத்தா டே அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஏகே டே அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அதாவது மங்காத்தா படம் ஒரு பக்கம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மங்காத்தா 2க்கான அப்டேட், அப்புறம் AK64க்கான அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஏகேக்கான ஒரு டேவாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், மங்காத்தா படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீரிலீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி பட்டி தொட்டி எங்கும் செலிப்ரேஷன்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தியேட்டர்லையுமே வந்து மெயின் ஸ்கிரீன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் எல்லா ஸ்கிரீன்லயும் மங்காத்தா தான் போட்டிருக்கிறாங்க. எல்லா ஸ்கிரீனும் ஹவுஸ்ஃபுல்லும் ஆயிருக்குது. அண்ட் ப்ரீ புக்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருந்தது இந்த மங்காத்தா ரீரிலீஸ். ஸோ மங்காத்தா இன்னைக்கு படம் ரீரிலீஸ் ஆயிருக்குது. அதை வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த செலிப்ரேஷன்ல நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மங்காத்தா படத்துடைய டீம் தியேட்டருக்கு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஏகேனுடைய ஃபேனான ஆதிக் ரவிச்சந்தர் அவருமே வந்து இன்னைக்கு மங்காத்தா படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போயிருந்தாங்க. ஸோ படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் மங்காத்தா 2னுடைய அப்டேட், இன்னொரு பக்கம் AK64க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது படம் பார்த்துட்டு அது இன்டர்வல் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட ஃபேன்ஸ் எல்லாம் மங்காத்தா 2 எப்போ, மங்காத்தா 2 எப்போ அப்படின்னு சொல்லி கத்தி கேட்குறாங்க. அப்போ வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, மங்காத்தாக்கு தலை தான் ஓகே சொன்னாரு, மங்காத்தா 2க்கும் தலை தான் ஓகே சொல்லணும், தலை ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நான் ரெடி, தாராளமா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அங்க தியேட்டருக்குள்ள பயங்கர பிளாஸ்ட் ஆச்சுன்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணாங்க. தல சொன்னா ஓகே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா படம் முடிச்சுட்டு ஆதிக் ரவிச்சந்திரா அவர்கள் வெளியே வந்து பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமார் அவர்களை வச்சு குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படமே ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ஹிட்டா இருந்தது. அதை தொடர்ந்து AK64 படமும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரா அவர்கள் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு மங்காத்தானுடைய ரீரிலீஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரா அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, குட் பேட் அக்லி படம் வந்து நம்ம ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு படமா பண்ணியிருந்தோம். ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ட்ரீட்டா அமைஞ்சிருந்தது. இப்ப அதை தொடர்ந்து AK64 படம் பண்ண போறோம். அந்த படத்துக்கான ஷூட்டு வர பிப்ரவரி, அதாவது அடுத்த மாசத்துலயே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி குட் பேட் அக்லியில வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, ஆனா அது ஃபேன்ஸுக்கான ஒரு படம். ஆனா இந்த AK64ல பாத்தீங்கன்னா இதுலயும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து லுக்ல இருந்து கேரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க பாப்பீங்க. அண்ட் இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான படம் அப்படிங்கறத தாண்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குற மாதிரியான, எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி மற்ற அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிரஸ் கேட்டிருந்தாங்க யாரு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரு அந்த அப்டேட்டுமே நாங்க கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா AK64 படத்துக்கு அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படின்னும், அதே மாதிரி அந்த படத்துல ஃபீமேல் லீடா ஸ்ரீலீலா அவர்கள் தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. பட் ஆனா அதெல்லாம் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் நான் ஷியோரா சொல்றேன், கண்டிப்பா நீ அடுத்தடுத்து வந்து AK ஃபேன்ஸுக்கு நிறைய அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்து ஏகப்பட்ட ட்ரீட் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ ஸ்வீட். ஸோ இப்போ நீங்க இந்த மங்காத்தா 2 எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இந்த மங்காத்தா 2 எடுக்கலாமா, அந்த மங்காத்தா 2 எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் அட் தி சேம் டைம் AK64க்கும் அஜித் குமார் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.